ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வேஸ்ட்டான கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம். நம்ம தூக்கி போடாமல் அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் வேஸ்ட்டான 2 கண்ணாடி பேங்கிள் எடுத்து அதை நான் பேஸ்ட் பண்ணி நல்லா கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதில் நான் சில்க் த்ரெட் 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து சுற்றுங்க. லாஸ்ட் இது நல்லா டைட்டாக இழுத்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக இழுத்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு கலந்துட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், 2 பேங்கிளும் நான் இது மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை டெக்கரேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் திலகம் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 சைடு கார்னர்லேயும் நான் ரவுண்ட் ஷேப் ஸ்மால் சைஸில் பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் இதிலிருந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாக நீங்களும் டிசைன் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 சைடும் நம்ம இதே டிசைன் வச்சுக்கிறோம்.
இப்போ பாருங்கள் 4 சைடும் வந்து டிசைன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் சிம்பிளாக நம்மளுக்கு வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பேங்கிளும் வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் குயிக்காக இந்த டிசைன் வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.